இல்ல இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அந்த அந்த பொட்டு சத்தம்ங்கிற கதைய வாசிக்க சொன்னதுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் பரிந்துரை செய்ததுக்கும் நம்ம மின்னிதழ்ல அது வந்ததுக்கும். ஏன்னா நீங்க அது சொன்னீங்க என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கதை. எனக்கு நான் இந்த கதையை ரெண்டா நான் பிரிச்சிடுறேன். ஒண்ணு வந்து எனக்கு புரிந்ததும் பிடித்ததும், இன்னொன்னு நான் சிரமப்பட்டதா நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கதை பேசுற கருத்து. இந்த கருத்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும். எனக்கு இருக்கிற வருத்தமும் இன்னமுமே இந்த கதையை நம்ம பேசிட்டு இருக்கமேங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. இதுக்கப்புறமும் நிறைய பேசுவோங்கிறது தான் வருத்தமா இருக்கு. இதுக்கு முடிவு எப்போ வருங்கிற அந்த ஒரு அந்த ஒரு தேடல் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆண்டாள் ரேவதி பேசினாங்க. அவங்க பேசினப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நான் இந்த கதையை படிக்கும் போது நம்மள எப்படி ஒரு ஒரு கதையோட பொருத்தி பாக்குறோமோ அதுதானே அந்த கதையோட அழகும். அது நம்மள கூட்டி செல்ற விதமும் இருக்குல்ல. நான் வந்து இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறேன். அந்த அம்மாவும் மாடத்தியும் பிரபுவும் கருப்பன் சக்கரை எப்படி வெயிட் பண்ணி அவங்க பொண்ணையும் பேரனையும் கூப்பிடுறாங்கிறத நான் பேரனா இருந்து அனுபவிச்சிருக்கேன். எங்க அம்மாவோட அம்மா பாட்டி என்ன நேரம் ஆனாலும் வெளியில உட்கார்ந்து நாங்க வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து சந்தைக்கு போய் பாக்கு வித்துட்டு வந்து எவ்வளவு டயர்டா இருந்தாலும் எவ்வளவு அயற்சியில இருந்தாலும் மகள் வரா அப்படின்னா அவங்க வெளியில தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல என்னால பொருத்தி பார்க்க முடியுது பிரபுவா. இன்னொரு விதத்துல வந்து ஏன் மனைவி இலக்கியா வந்து வியனை கூட்டிட்டு போகும்போது அவங்க வீட்டுல எப்படி ரிசீவ் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்கிறதையும் என்னால பார்க்க முடியும். அந்த பேரனாவையும் நான் பார்த்தேன். எங்க மாமனார் மாமியார் ஆன்டி அங்கிளும் எப்படி இவங்களை ரிசீவ் பண்றாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் காத்திருந்து கூப்பிட்டு போறாங்க. அந்த தாத்தா பாட்டிங்கிற ஒரு அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சந்தோஷம் இருக்குல்ல, அது அது அதை வந்து ரொம்ப அழகா. அதுவும் அந்த அந்த மாடத்தி வரது வந்து ஒரு சங்கரன் கோயில் ஒரு ஒரு தேர் வர்றது போல இருந்தது. அது மாதிரி நாங்க பார்த்தோம். அந்த கொலுசு சத்தம் வந்து கேட்டு முத்து இருக்கிற கொலுசு சத்தம் கேட்கிற அளவுக்கு வந்து சரசரசரன் நடந்து வந்திருந்தா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த 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 சின்ன நுணுக்கம்லாம் ஒரு 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 தாத்தா பாட்டியா இருந்து அவங்க தன் மகளா ரசிச்சு ரசிச்சு பேரனை ரசிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்து ஒரு ஒரு தருணம் எல்லாம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னால அதை பொருத்தி பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், என்னை வந்து இது ட்ராமடைஸ் பண்ண ஒரு கதை. ஏன்னா நான் பிரபுவா இருந்திருக்கேன். அங்க போய் தண்ணி குடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, தண்ணி பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, நாளையில இருந்து உனக்கு வேற தண்ணி வாங்கிட்டு வரேன். நான் முழுக்க முழுக்க மெட்ராஸ்ல வாழ்ந்த பையன். ஸோ நான் ஊருக்கு போகும்போது அது ஆசிரியர் ரொம்ப அழகா அதை ஜஸ்டிஃபை பண்ணாம கடந்து போயிருக்காரு. ஆனா எனக்கு நடந்தது வேற. எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மெட்ராஸ்காரன் வந்துட்டான், இவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு தனியாள் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஒரு 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 மெட்ராஸ்ல வளர்ந்த பையனுக்கு ஊருக்கு கூட்டு போனா எப்படி இருக்கும்னா, ஊர்லயே இருந்து வளர்ந்தவங்களை கூட்டு வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல விட்டா எப்படி இருக்குமோ அதே எமோஷன் தான் அந்த பையனுக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். அத வந்து ஆசிரியர் ரொம்ப அழகா நகர்த்திட்டு போயிட்டாரு. தாத்தா பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ரொம்ப அழகா நகர்த்திட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ எனக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஆதங்கமும் இருந்தது. ஆனா இந்த கதையை படிக்கும் போது அது அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த கோயில் திருவிழா, இந்த சாமி ஆடுறது, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்திட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கதையில நடக்கிற அந்த கருப்பனோட தம்பி, அந்த தம்பி செய்யற வேலை, அந்த தம்பியோட பையன் அவன் வந்து அவங்க அக்கா கிட்ட பேசுற விதம், இது வந்து இப்ப நான் வியனை கூட பார்க்கலாம். வியனை வந்து நம்ம ஊருக்கு கூட்டு போகும்போது
அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆட்களை மறந்துருப்பான். கண்டிப்பா. அப்ப வந்து டேய் போன வருஷம் நீ ஏறி விளாண்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவனுக்கு சில சில அவனோட மெமரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறமா ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நாங்க அங்க இருக்கிறதே தெரியவே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாட போயிடுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கண் கூட பாக்குற மாதிரி இருந்தது. எனக்கு அதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சேன். நான் எங்க கஷ்டப்பட்டேன்னா வட்டார வழக்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறுபடி ரொம்ப ஏன்னா புதுசா இருந்தது. அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ஓகே இங்க இது நடக்குதுன்னா இது மீனிங்கா இருக்கலாமோ அப்படின்னு பொருத்தி பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா வந்து லைக் அந்த வட்டார வழக்குல வர சில வார்த்தைகள், அந்த அந்த அதுவும் கருப்பனோட தம்பி பேசுற சில வார்த்தைகளும் சரி, வட்டார வழக்குல வர சில வார்த்தைகளும் சரி, பாண்டியன் பேசுற வார்த்தைகளும் சரி, அதுக்கான டிஃபரன்ஸ் பயங்கரமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆதிக்க மனோபாவம் கொண்டவங்க வந்து எப்படி என்ன வேலையெல்லாம் பண்றாங்க, ஒரு ஊர்ல நடக்கிற திருவிழாவை கூட அவங்க எப்படி அவங்க கல்லா கட்டுறதுக்கு பாத்துக்கிறாங்க. அதுலயும் வந்து அந்த காயப்பட போறவங்களையே வந்து வேலைக்கும் வச்சு அவங்கள அதட்டி மிரட்டி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டு அந்த அந்த எண்டிங் வந்து அந்த அந்த முடிவு வந்து ரொம்ப உருக்கமான முடிவு. இது நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் வேண்டுறோம், பிரார்த்திக்கிறோம். ஆனா அது நடந்துட்டே தான் இருக்கு. அது நடக்காம இருக்கிறதுக்கான வழியை நம்மளால முடிஞ்சது நம்ம பிள்ளைகளுக்காவது கத்து தருவோம். நம்ம அப்படி இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு கத்து தருவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கத்து தருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வச்சது. அந்த முடிவுல தான் இருக்கும். ஆனா அந்த முடிவை வந்து இன்னும் தீர்க்கமா எடுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப உதவும். நம்மளையே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு களமாவும் நான் அதை பாக்குறேன். இந்த மாதிரி கதைகளை வந்து நம்மள செல்ஃப் டெஸ்ட் பண்றதுக்கும் நம்மள செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு கதையாவும் நான் பாக்குறேன். எனக்கு இருக்கிற ஒரே நான் படிக்கிறப்போ நான் கஷ்டப்பட்டது என்னன்னா, இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் வேணுமா? வட்டார வழக்கா இருந்தாலுமே அது இல்லாம படிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு நான் இதை ஈஸியா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி வந்து இது பேசுற கருத்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியது. அது சொன்ன விதமும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த வட்டார வழக்க நான் திருப்பி படிக்கிறப்போ அது தெரிஞ்சு படிச்சா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவணும் அப்படின்னு. இப்போதைக்கு அந்த கருத்தியலும் அது நடக்கிற கதைக்களத்தையும் என்னால ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. என்னால ரொம்ப அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ப்ராபப்ளி அந்த அந்த வார்த்தைகள் புரிய ஆரம்பிச்சதுன்னா இன்னும் அந்த அழகோட ரசிக்க முடியும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஆசிரியருக்கு ரொம்ப 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 நன்றி. ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை தந்ததுக்கு.